நேற்று ஒரே நாளில் கிரிக்கெட் போட்டிகளில் நடந்த 2 மரணங்கள் கிரிக்கெட் வரலாற்றின் கருப்பு நாளாக மாறிய நேற்றைய நாள். அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. அதாவது இப்போதெல்லாம் யாருக்கு எப்போது மரணம் வரும் என்பதே தெரிவதில்லை. நல்லா பேசிக்கொண்டு இருப்பவரும் கூட நொடியில் உயிரிழக்கும் பல சோகமான சம்பவங்கள் நடந்து வருகிறது. அப்படி ஒரு 2 மோசமான சம்பவங்கள் தான் கிரிக்கெட் போட்டியில் நேற்றைய தினம் அரங்கேறியது. முதலாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்துள்ளது. பவுண்டரி அடித்த வீரர் அடுத்த நொடியே அப்படியே சாய்ந்து உயிரிழந்த அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தின் புனேவில் உள்ள கார்வே ஸ்டேடியத்தில் நேற்றைய தினம் ஒரு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இதில் விளையாடிய 35 வயது கிரிக்கெட் வீரர் ஒருவர் திடீரென மாரடைப்பால் உயிரிழந்தார். உயிரிழந்த இந்த வீரர் இம்ரான் படேல் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. இவரது அணியின் தொடக்க வீரராக இவர் பேட்டிங் செய்து வந்துள்ளார். இவர் ஓப்பனிங் இறங்கி இந்த போட்டியில் நல்லபடியாகத்தான் விளையாடி வந்தார். அதுவும் அதிரடியாகவே விளையாடி வந்தார். குறிப்பாக இவர் இறப்பதற்கு சில வினாடிகளுக்கு முன்புதான் மிகப்பெரிய பவுண்டரி ஒன்றையும் அடித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் இவரது உடல் ஃபிட்னஸ் என்பது சிறந்த முறையில் இருக்கும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அப்படி இருந்த இவர் களத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போதே திடீரென நடுவர்களிடம் சென்று தனக்கு ஏதோ நடக்கிறது என்றும் அதனால் ஓய்வு தேவை என்றும் நடுவரிடம் கேட்டிருக்கிறார். பின்னர் நடுவர்களும் சரி என்று சொல்ல உடனே ஓய்வு எடுக்க பெவிலியனை நோக்கி நடந்து செல்லும் போது அப்படியே சரிந்து விழுந்து மரணமடைந்துள்ளார். இவரை பரிசோதித்த டாக்டர்கள் மாரடைப்பால் இவர் உயிரிழந்து விட்டார் என்று கூறியிருக்கின்றனர். அதே சமயம் நேற்றைய நாளில் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதிய வார்ம் அப் டெஸ்ட் போட்டி ஒன்றில் நம்ம பும்ரா வீசிய ஒரு வெறித்தனமான யாக்கர் பந்து வீச்சால் ஆஸ்திரேலியா வீரர் ஒருவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. ஆமாங்க, இந்த சம்பவத்தின் போது பும்ரா வீசிய அந்த ஒரு யாக்கர் பந்து வீச்சை எதிர்கொண்ட மைக் ஆர்டர்மேன் என்ற இளம் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன் பந்தை தவறவிட அந்த பந்து ஸ்டெம்புகளை தாக்கி ஸ்டெம்புகள் தெரித்து அதில் ஒரு ஸ்டெம்ப் வந்துட்டு இந்த பேட்ஸ்மேன் வயிற்றில் குத்தியுள்ளது. இதனால் களத்திலேயே துடிதுடித்து விழுந்த இவர் பிறகு மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் இவர் உடல்நிலை குறித்த இதுவரையிலும் எந்த ஒரு பாசிட்டிவான தகவலும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனாலேயே இவருக்கு விபரீதமாக ஏதும் நடந்திருக்குமோ என்ற அச்சமும் எழுந்துள்ளது. அதே சமயம் இது ஒரு வார்ம் அப் போட்டி என்பதாலேயே ஆஸ்திரேலிய அணியின் ஸ்குவாடில் இல்லாத இந்த மைக் என்ற பேட்ஸ்மேனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இதனால் வாய்ப்புக்காக களமிறங்கிய இவர் தற்போது வாழ்க்கையவே இழந்து விட்டார் என்றே சொல்லலாங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரே நாளில் கிரிக்கெட் வரலாற்றில் நிகழ்ந்த அடுத்தடுத்த அதிர்ச்சி மரணங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.